நமக்கு வர நிறைய ப்ராப்ளம்ஸில் அதாவது ஒபிசிட்டியாக இருக்கட்டும், ஃபேட்டி லிவராக இருக்கட்டும், லிவர் சிரோசிஸாக இருக்கட்டும், எல்எஃப்டி அப்நார்மலிட்டிஸ், கேஎஃப்டி அப்நார்மலிட்டிஸ் ஒரு சில டைம் இருக்கட்டும், இல்லைனா ஹைப்பர் பிக்மெண்டேஷன், பிசிஓடி, தைராய்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு மூல காரணம் வந்துட்டு கல்லீரலோட அதாவது லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. லிவரோட ஃபங்க்ஷன் ஏன் கம்மியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட நான் சொல்ல போகணுன்னா, இப்போ நாங்கள் பார்க்குற பேஷண்ட்ஸில் 10ல் ஒரு 6 பேருக்கு வந்துட்டு அதாவது ஒபிசிட்டியாக இருந்தாலும் சரி, ஒபிசிட்டியாக இருக்கிறவங்களுக்கு அதாவது கொஞ்சம் உடல் பருமன் ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஃபேட்டி லிவர் இருக்குது. உடல் பருமன் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அதனால் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது நமக்கு வந்துட்டு இது கண்டிப்பாக ஃபேட்டி லிவர் இவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி கிரேட் 1 எல்லாம் போய் இப்போலாம் கிரேட் 2, 3ல் மட்டும்தான் வராங்க. இதுக்கான மெயின் ரீசன் வந்துட்டு லேட்டாக சாப்பிட்றது. எப்போ பார்த்தாலும் சீக்கிரம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்க, என்ன டாக்டர் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் லேட்டாக சாப்பிட்றதுனால என்ன ஒரு சின்ன ப்ராசஸ் மட்டும் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ ரொம்ப வருஷமாக நம்ம லேட்டாக சாப்பிட்ருக்கோம். சின்ன வயசுலலாம் நம்ம லேட்டாக தான் சாப்பிட்ருக்கோம். அப்போல்லாம் வராத ஒரு விஷயம் ஏன் இப்போ மட்டும் வருதுன்னு கேட்டிங்கன்னா, உடல் உழைப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஒரு 25 வயசு வரைக்கும் நம்ம கொஞ்சமாவது குனிஞ்சு நிமிந்துட்டு இருப்போம். இப்போ 20s கிட்ஸை பற்றி பேசுகிறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சுத்தமாகவே இப்போ வந்துட்டு ஒரு உடற்பயிற்சி இல்லாத மாதிரியே ஆயிடுச்சு. சன்லைட் இல்லை, அவங்களுக்கு விட்டமின் டினா என்னன்னு கேட்குறாங்க. எல்லா 20 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது. ஸோ நான் சொல்கிறது வந்துட்டு ஒரு நம்ம 80s, 90s, 70s, 60s இருக்கட்டுமே. ஸோ நம்ம முன்னாடி நம்ம வந்துட்டு நல்லா வேலை செஞ்சு நல்லா குனிஞ்சு நிமிந்து அம்மியில் அரைச்சிருக்கோம், ஆட்டங்கள் ஆட்டியிருக்கோம், அதே மாதிரி நிறையா வெயிலில் சுற்றிருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீ மெடிசனை நம்ம அழகாக வாங்கியிருக்கோம். ஆனால் இப்போது வீட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கோம், கொஞ்சம் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் வந்துடுச்சு, வயசாகிடுச்சு. இப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் லேட்டாக சாப்பிட்ற உணவு வந்துட்டு டைஜஷன் பண்ணுறதுக்கு அதாவது உங்களை செரிமானத்துக்கு கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கும். முன்னாடி சின்ன வயசில் 10 மணிக்கு தான் நைட் சாப்பிட்டேன், அப்போ டைஜஸ்ட் ஆச்சுன்னா அப்போ அந்தளவுக்கு உடல் உழைப்பு இருந்தது. இப்போ செடென்ட்ரி ஆனதுக்கப்புறம் அதாவது நம்ம வீட்டிலேயே கொஞ்சம் உட்காந்துட்டு இருக்கோம், 6 மணிக்கு மேலே பெருசாக உடல் உழைப்பில் நான் வந்து டிவி பார்த்துட்டு உட்காந்துருவேன். இந்த மாதிரி உடல் உழைப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 6லேருந்து 6:30 மணிக்காவது நீங்கள் சாப்பிட்றணும். என்ன இப்போ 7:30லேருந்து 7 ஆச்சு, 7லேருந்து 6:30 ஆச்சுன்னா உண்மையாலுமே நம்மளோட ஃபுட் ஸ்டைல் அந்தளவுக்கு மோசமாயிட்டு இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. சரி, இதில் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். கல்லீரல்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த கல்லீரல் தான் நம்ம உடம்புல இருக்கிற இனிப்பு சத்தையும் மாவு சத்தையும் ஃபேட்டு இந்த மூணுமே வந்துட்டு அதாவது இனிப்பு மாவு 2 ஒன்று தான். குட் கொலஸ்ட்ரால் இல்லாமல் பேட் கொலஸ்ட்ரால் கொழுப்பு சத்து இருக்குல்ல, இது எல்லாத்தையும் வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணி எந்தெந்த உறுப்புக்கு எங்கெங்கே என்னென்ன அனுப்பணும் அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறது நம்ம கல்லீரல் தான். இந்த கல்லீரல் வந்துட்டு நல்லா வேலை செய்கிற வரைக்கும் நம்ம சூப்பர். இதில் சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா தான் அடுத்து நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரதோ இல்லைனா ஒபிசிட்டி வரதோ சென்ட்ரல் ஒபிசிட்டி வருது. என்னதான் ஒர்க் அவுட் பண்ணாலும் நமக்கு வந்துட்டு உடற்குறைப்பு சிகிச்சை வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 6 மணிக்குள்ளே சாப்பிட்டா எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் 6 மணிக்கு சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம 6 மணிக்கு தானே ஒரு டீயாக இருந்தாலும் குடிக்க ஆரம்பிப்போம். ஸோ ஒரு 12 hours நம்ம ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது கஷ்டம்தான் ஸ்டார்டிங்கில், ஆனால் இருக்கும்போது உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட் இருக்குல்ல, பேட் கொலஸ்ட்ரால் இருக்கிற எக்ஸ்ட்ரா கொழுப்பு சத்து எல்லாமே வந்துட்டு நமக்கு பசிக்கும் போது லிவர் என்ன பண்ணும், எனக்கு பசிக்குதுன்னு சொல்லும். நம்ம 6 மணிக்கு மேலே சாப்பாடு சாப்பிடாம இருந்தோம்னா அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் கொழுப்பு கம்மியாகும். இப்போ நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம், 8, 9, 10 மணிக்கு இப்போ நார்மலாக எல்லாரும் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு ஒரு ரெகுலராகவே நான் சாப்பிட்றேன், நான் மாதத்துக்கு ஒரு நாள் தான் இப்படி சாப்பிடுவேன்னா பிரச்சனையே இல்லை. ஒரு நாள் சாப்பிட்றனால நமக்கு எதுவுமே ஆகாது. ஆனால் ஒரு 8, 9, 10 நான் டெய்லி அப்படி தான் சாப்பிடுவேன். இந்த 3 நேரத்துக்குள்ளே சாப்பிட்றீங்கன்னு சொன்னீங்கன்னா நைட் நேரத்தில் 7 மணிக்கு மேலே சூரிய வெளிச்சம் இல்லாதப்ப நம்ம சாப்பிட்ற மாவு சத்து, இனிப்பு சத்து, கொழுப்பு சத்து இது மூணுமே வந்துட்டு லிவர் என்ன பண்ணும், அந்த நம்ம உணவில் இருக்கிற மற்ற சத்து எல்லாத்தையுமே டைஜஸ்ட் பண்ணிட்டு கல்லீரல் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வந்துட்டு உங்களுக்கு கொழுப்பு சத்து எல்லாத்தையுமே கொஞ்சம் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும். ஸோ அதை தனியாக வச்சிருக்கு, இன்னும் டைஜஷனே நடக்கலை, செரிமானமே ஆகலை. அப்போ அடுத்த நாள் காலையில் ஓகே அந்த கொழுப்பு சத்தை நம்ம எடுத்து டைஜஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது அடுத்த நாள் காலையில் நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். ஸோ காலையில் சாப்பிட்ட கொஞ்சம் கொழுப்பு சத்தை என்ன பண்ணும், ரெண்டுமே சேர்த்து வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்கும். அப்போ சரி மதியம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு கல்லீரல் சொல்லும்போது மதியமும் நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். அதுவும் வடகம் பொரித்து சாப்பிட்றது, அப்பளம், எண்ணெய், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த கொழுப்பு சத்து கல்லீரல் வந்துட்டு வெயிட் பண்ண மட்டும்தான் வைக்குமே தவிர்த்து ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒரேடியாக எல்லாத்தையுமே வந்துட்டு செரிமானம் பண்ணுற மாதிரி ஒரு பவர் வந்துட்டு கல்லீரலுக்கு இல்லை. இப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஒரு ரொம்ப வருஷமாக வந்துட்டு நைட் லேட்டாக தான் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் மேக்ஸிமம் வந்துட்டு கொஞ்சம் உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கும். மெயினாக சென்ட்ரல் ஒபிசிட்டி வயிறு பகுதி மட்டும் ஜாஸ்தியாக இருக்கிறது. 3 நேரமும் கரெக்டாக சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு வந்துட்டு கொழுப்பு சத்து அன்ஈவனாக உடம்புல வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அதாவது ஒரு சிலவங்களுக்கு வந்துட்டு உடல்
உடல் பருமன் ஏறுதுன்னா ஈவனாக ஏறும், முகத்துலேயும் கொழுப்பு இருக்கும், கை கால் அந்த மாதிரி ஈவனாக ஏறும். இந்த மாதிரி இர்ரெகுலராக எப்போ வேணால் நான் நினச்ச டைம்க்குலாம் நான் சாப்பிடுவேன், ரொம்ப லேட் நைட் சாப்பிடுவேன்னு சொல்கிறவங்களுக்கு வந்துட்டு உடல் பருமன் வந்துட்டு ரொம்ப அன்ஈவனாக இருக்கும். அன்ஈவனா வயிறு மட்டும் பெருசாக இருக்கிறது, பேக் மட்டும் பெருசாக இருக்கிறது, தொடை மட்டும் பெருசாக இருக்கிறது, ஒரு சிலவங்களுக்கு வந்துட்டு ஃப்ளாபி ஆர்ம்ஸ் மட்டும் இருக்கும். இந்த மாதிரி அன்ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆச்சுன்னா அந்த வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நான் சொன்ன விஷயங்கள்ல கல்லீரல் என்ன பண்ணுன்னு சொல்ல எல்லாத்தையுமே நீ வெயிட் பண்ணுன்னு கொழுப்பு சத்தை வந்துட்டு கரைக்கவே கரைக்காதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த வெயிட் பண்ணுன்னு வச்சுட்டு இருக்கிற கொழுப்பு சத்து எங்கே போய் டெபாசிட் ஆகுதுங்கிறத கேட்டிங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே மோசமான ஒரு விஷயம். ஸோ 4-5 இடத்துல போய் டெபாசிட் ஆகுது. அதில் மொதல் விஷயம், நம்ம வந்துட்டு நைட் ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன், காலையில் வந்துட்டு அங்கங்கே எனக்கு வந்துட்டு கொலஸ்ட்ரால் கட்டி இந்த மாதிரி கையில் இங்கே லைட்டாக வீக்கமாக இருக்கும், இங்கே வீக்கமாக இருக்கிறது, அந்த மாதிரி வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக செடிமெண்ட் ஆகும். ரெண்டாவது விஷயம், நம்மளோட லிவர் இப்படி இருக்குது, நம்மளோட கல்லீரல் இப்படி இருக்குன்னா கல்லீரலுக்கு மேலே போய் அந்த கொழுப்பு வந்துட்டு அப்படியே தேங்கிக்கும். அதுக்கு பேர் தான் நம்ம ஃபேட்டி லிவர்னு சொல்கிறோம். இந்த மாதிரி கல்லீரல் மேலே போய் நம்ம தேங்கிக்கும் போது கல்லீரல் வந்துட்டு என்ன பண்ணும், எனக்கு ஃபஸ்ட்டே ஏகப்பட்ட வேலை இருக்குது, இதில் இந்த கொழுப்பு வேறு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஃபங்க்ஷன்ஸ், லிவரோட ஃபங்க்ஷன்ஸும் கம்மியாகும். நம்ம ஃபுல் ஹியூமன் பாடியில் வந்துட்டு பிரெயின் எந்த அளவுக்கு முக்கியமோ, ஹார்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ, அதை விட பன்மடங்கு ஜாஸ்தியாக கல்லீரல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்துட்டு thousands ஆஃப் ஜாப்ஸ் பண்ணுது. ஸோ அதுக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம கொலஸ்ட்ரால் வந்துட்டு இந்த ஃபேட்டி லிவர் கிரேட் 1, 2, 3லாம் போகும்போது இது என்ன சொன்னோம், எனக்கு இருக்கிற வேலையை விட்டுட்டு இது வேற ஒரு வெயிட் வச்ச மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸும் கம்மியாகும். அப்போ ஃபேட்டி லிவர்லாம் முடிச்சுட்டு கல்லீரல் வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஃபேட் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 வருஷமாக நைட் லேட்டாக சாப்பிட்ருக்கோம். அந்த ஃபேட்டெல்லாம் அடுத்து என்ன பண்ணும், கேல் பிளாடர் ஸ்டோனாக வரும். கேல் பிளாடர் ஸ்டோனுக்கு வந்துட்டு இன்னொரு பேர் வந்துட்டு கொலஸ்ட்ரால் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேல் பிளாடர்னா பித்தப்பையில் வந்துட்டு பித்த நீர் இருக்க வேண்டிய இடத்துல வந்துட்டு இந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் உள்ளே போய் உட்காந்துக்கும். கேல் பிளாடர் ஸ்டோன் வந்துட்டு நல்லாவே ஒரு கொலஸ்ட்ரால் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எங்கே, இதுதான் டேஞ்சரான ஒரு பாயிண்ட்டு, நம்மளோட ரத்த குழாய்களில் போய் இந்த கொழுப்பு சத்து படிஞ்சிரும். ரத்த குழாய் வந்துட்டு இப்போ ஒரு ஓர்ஸ் பைப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நல்லா ஓர்ஸ் பைப்பில் எந்த ஒரு பாசமும் பிடிக்காமல் இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி ஊற்றும் போது ஜாலியாக வந்துடும். தண்ணி நல்லா அதோட ஃப்ளோவே ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஃப்ளோ இருக்கும். இப்போ வந்துட்டு பாசம் ஃபுல்லாக படிஞ்சிருக்கு. அதாவது நம்ம உடம்புக்குள்ளே கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி லேட்டாக நைட் சாப்பிடும், அதாவது ரொம்ப நாள் லேட்டாக நைட் சாப்பிட்டு அந்த கொழுப்பெல்லாம் தேங்கி ரத்த குழாயில் ஒரு லேயராக ஃபார்ம் ஆகும்போது நம்மளோட ரத்த குழாய்கள் வந்துட்டு நேரோ ஆகிடும், அதாவது குறுகிடும். அப்போ ரத்த ஓட்டம் வந்துட்டு என்ன ஆகும், கம்மியாகும். ரத்த ஓட்டம் கம்மியாகும் போது என்ன பிரச்சனை வரும், படப்படப்பு வருது, ஏசிலேயே உட்காந்துருந்தாலும் திடீர்னு வேர்த்துக்கிறது, பிபி வருது, டயபெட்டிக் வருது. டயபெட்டிக் இதுக்கு என்ன சம்மந்தம், ஏன்னா கொலஸ்ட்ரால் அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் தானே நம்ம ரத்தத்தில் போய் செடிமெண்ட் ஆகுது, குளுக்கோஸ் சத்து. ஸோ அதனால டயபெட்டிஸ் வருது. நம்ம நார்மலாகவே இதனால டயர்டாகி ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து ஹேர் ஃபால் வருது, ஸ்கின் ப்ராப்ளம் வருது, அண்ட் எண்ட் ஆஃப் த டேல வந்துட்டு கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் வருது, அதாவது இருதய சம்மந்தப்பட்ட வியாதிகள் கண்டிப்பாக வரும். ஸோ கொலஸ்ட்ராலுங்கிற ஒரு விஷயம், நம்ம நைட் லேட்டாக சாப்பிட்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ஃப்யூச்சரில் நமக்கு பிரச்சனை கொடுக்குறது அதை உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போட்டேன். கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நானே வந்துட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு சாப்பிட்டு இருந்த ஒரு ஆள் தான். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் மாதிரி வெளியே சாப்பிட்றோமோ இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் கூட நான் வெளியே சாப்பிடுவேன், நான் போய்லாம் சொல்லலை. ஆனால் வாரத்தில் மிச்சம் இருக்கிற 6 நாளும் மேக்ஸிமம் 5:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே என்னோட டின்னர் நான் முடிக்கிறனால தான், அதாவது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்ட எல்லா கொழுப்பு சத்தும், நைட்டு சாப்பிட்ட கொழுப்பு சத்தெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நைட்டு வந்துட்டு என் உடம்பை பட்னி போடுறதுனால லிவருக்கு பசிச்சு மிச்சம் இருக்கிற அந்த ஃபேட் மாலிகுல்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி இந்த ஃபேட் நம்ம சாப்பிடும்போது மட்டும்தான் நமக்கு ஒபிசிட்டி கம்மியாகும். உடற்குறைப்பில் வந்துட்டு நைட் நீங்கள் 10 மணிக்கு சாப்பிடுங்க அப்போவும் உங்களுக்கு உடல் குறையும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படி ஒரு உடல் குறைப்பு சிகிச்சையே இல்லை. அப்படி நம்ம 10 மணிக்கு சாப்பிட்டு குறையணும் அப்படின்னா இட் வில் பி a very late process and also it will give you extra health problems. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் நான் அப்படியே சொல்லி கொடுத்தது உங்களுக்கு லைட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 6 மணிக்குள்ளே 7 மணிக்குள்ளே சாப்பிட்றது எவ்வளோ முக்கியமான விஷயம். அது இந்த ஜென்ரேஷனுக்கு, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு, கோயம்புத்தூர் அண்ட் மேஜர் சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நைட் லைஃப்ங்கிறது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு. இப்போது நைட் 8 மணிக்கு தான் கிளம்பி போவோம், நாங்கள் காலையில் 5 மணிக்கு வருவோம். ஒன்ஸ் இன் அ வைல் கண்டிப்பாக நம்ம என்ஜாய் பண்ணணும், இல்லைன்னு சொல்லவே முடியாது, அதெல்லாம் வேணும். அப்படி இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை. ஆனால் மிச்சம் இருக்கிற நேரம் நம்மளோட ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்காக கண்டிப்பாக சீக்கிரமாக சாப்பிடுங்க. இந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்மளோட லிவர் எந்த அளவுக்கு கஷ்டப்படுதுன்னு. இதில் மட்டும் கஷ்டப்படாமல் நம்ம லிவர் வந்துட்டு ஆல்கஹால் எடுக்கிறனாலையும், ஸ்மோக் பண்ணுறதுனாலையும், என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ்னாலையும், அதாவது சுற்றுச்சூழலில் இருக்கிற வந்துட்டு கிருமினாலையும், இல்லை நம்ம குடிக்கிற தண்ணினாலையும், ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளோட
நம்மளோட லிவர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்படையும். அதனால் நம்மளால பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம் சீக்கிரமாக சாப்பிட்றது. ஸ்டார்டிங்கில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பழகுனா எல்லாமே நம்மளை விட ஒருத்தங்க சூப்பராக பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 10 நாள் 20 நாள் அப்படியே ஒரு 30 நாள் க்ராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒருத்தவங்க உங்களை சாப்பிட சொன்னால் கூட நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. ஏன்னா அந்த 30 நாளில் உங்களோட பாடி சேஞ்சஸ் நீங்கள் நல்லா பார்ப்பீங்க. அந்த சேஞ்சஸில் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுங்க. ஸோ சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிருவீங்க. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட லிவர் ஃபங்க்ஷன் இப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொரு மனுஷனுக்கு வந்துட்டு கல்லீரல் ரொம்ப முக்கியம். உங்களோட கல்லீரலை சூப்பராக பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு இந்த கேல் பிளாடர் ஸ்டோன், பித்தப்பை கற்கள்னு சொன்னேன்ல, அந்த ஸ்டோனை பற்றி ஃபுல்லாமே ஒரு வீடியோவாக போடுறேன். நன்றி, வணக்கம்.